என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. மேற்காசியாவில் ஏற்பட்டுள்ள கடுமையான போர் சூழலால் உலகளாவிய கச்சா எண்ணெய் விநியோகத்தின் மிக முக்கியமான பாதையான ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டுள்ளது. இந்த சூழல் மேலும் தொடர்ந்தால் உலகளாவிய எண்ணெய் சந்தை மிக விரைவில் சிவப்பு மண்டலத்திற்குள் நுழையக்கூடும் என்று சர்வதேச ஆற்றல் முகமையின் தலைவர் ஃபாத்தி ஃபிரோல் அதிகாரப்பூர்வமாக எச்சரித்துள்ளார். உலக அளவில் கடல் வழியாக கொண்டு செல்லப்படும் கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயுவில் 1/5 சுமார் 20% இந்த 21 கிலோமீட்டர் அகலமுள்ள குறுகிய ஹார்முஸ் ஜலசந்தி வழியாகவே கொண்டு செல்லப்படுகிறது. அமெரிக்க இஸ்ரேல் கூட்டு படைகளுக்கும் ஈரானுக்கும் இடையே ஏற்பட்ட போர் பதற்றத்தை தொடர்ந்து இந்த முக்கிய பாதையை ஈரான் தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து மூடியுள்ளது. இதனால் வளைகுடா நாடுகளில் இருந்து மற்ற நாடுகளுக்கு செல்ல வேண்டிய நூற்றுக்கணக்கான எண்ணெய் கப்பல்கள் கடலிலேயே முடங்கி கிடக்கின்றன. இந்த முடக்கத்தின் காரணமாக உலக சந்தையில் தினசரி சுமார் 1.4 கோடி பேரல் கச்சா எண்ணெய் விநியோகம் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. இது நவீன உலக வரலாற்றிலேயே மிக மோசமான ஆற்றல் விநியோக பற்றாக்குறையாக கருதப்படுகிறது. இந்நிலையில் சர்வதேச ஆற்றல் முகமையின் தலைவர் ஃபாத்தி ஃபிரோல் லண்டனில் நடைபெற்ற மாநாட்டில் பேசும்போது ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் உலக எண்ணெய் சந்தை மிக மோசமான சிவப்பு மண்டலத்தை எட்டும் என எச்சரித்துள்ளார். இந்த விவகாரம் வெளிவர ஆரம்பித்ததிலிருந்தே உலக நாடுகள் தங்களின் அவசர கால எண்ணெய் இருப்புகளை பயன்படுத்தி சமாளித்து வந்தன. ஆனால் புதிய எண்ணெய் வராததால் இந்த இருப்புகள் அதிவேகமாக கரைந்து வருகின்றன. ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் உலகளவில் மக்கள் அதிக பயணம் செய்யும் கோடை காலம் என்பதால் எரிபொருள் தேவை வழக்கத்தை விட பல மடங்கு அதிகரிக்கும். ஒருபுறம் சேமித்து வைத்த எண்ணெயும் தீர்ந்து மறுபுறம் தேவையும் அதிகரிக்கும் வேளையில் ஹார்முஸ் ஜலசந்தி தொடர்ந்து மூடப்பட்டிருந்தால் உலகளவில் எரிபொருளுக்கு பெரும் தட்டுப்பாடு ஏற்படும். இந்த அபாயகரமான சூழலையே சிவப்பு மண்டலம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த முடக்கத்தால் கச்சா எண்ணெயின் விலை சர்வதேச சந்தையில் ஒரு பேரல் $100 முதல் $110 அதிகமாக உயர்ந்துள்ளது. இந்தியா உள்ளிட்ட ஆசிய நாடுகள் தங்களின் தேவையை பூர்த்தி செய்ய மாற்று வழிகளில் ரஷ்யா மற்றும் ஆப்பிரிக்கா நாடுகளிடம் இருந்து கூடுதல் விலைக்கு எண்ணெய் இறக்குமதி செய்ய தொடங்கியுள்ளன. ஐக்கிய அரபு அமீரகத்தின் அரசு எண்ணெய் நிறுவனமான ADNOCயின் தலைமை நிர்வாகி சுல்தான் அல் ஜாபர் தெரிவித்துள்ள தகவலின்படி இன்றே இந்த போர் நிறுத்தப்பட்டாலும் கூட இந்த ஜலசந்தி வழியாக வழக்கம் போல 100% எண்ணெய் விநியோகம் சீராக மாற 2027ஆம் ஆண்டின் முதல் அல்லது 2ஆம் காலாண்டு வரை ஆகலாம் என்று மிகவும் கவலையளிக்கும் ஒரு கணிப்பை வெளியிட்டுள்ளார். வளைகுடா நாடுகளை தவிர்த்து ஹார்முஸ் ஜலசந்திக்கு உட்படாத ரஷ்யா, வெனிசுலா, பிரேசில், மேற்கு ஆப்பிரிக்கா மற்றும் அமெரிக்கா போன்ற மாற்று நாடுகளில் இருந்து இந்தியா கச்சா எண்ணெயை அதிவேகமாக வாங்க தொடங்கியுள்ளது. குறிப்பாக மே 2026இல் இந்தியாவின் 3வது பெரிய எண்ணெய் விநியோகஸ்தராக வெனிசுலா மாறியுள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வளைகுடா பதற்றம் நீடிக்கும் வரை இந்தியாவின் எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்ய மாற்று எரிசக்தி திட்டங்களை உடனடியாக கண்டறியுமாறு அரசு துறைகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். அண்மையில் ராகுல் காந்தி அவரது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டிருந்த பதிவில் ஒரு மிகப்பெரிய பொருளாதார சூறாவளி புயல் என்பது இந்தியாவை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அதன் தாக்கம் மிக மிக மோசமானதாக இருக்கும். இந்தியர்கள் தங்களது வாழ்நாளில் பார்க்காத மோசமான விளைவுகள் என்பது ஏற்பட போகிறது. ஆனால் இதை பற்றியெல்லாம் பிரதமர் நரேந்திர மோடி கவலைப்படாமல் இருக்கிறார். இந்த பொருளாதார சூறாவளி என்பது இந்தியாவில் 3 நபர்களை மட்டும்தான் தாக்காது. ஒன்று அதானி, 2 அம்பானி, மற்றொன்று 3வது நபர் பிரதமர் நரேந்திர மோடி. இவர்களை தவிர மற்ற அனைவருமே இந்த சூறாவளியில் சிக்கி மிக கடுமையான விளைவுகளை சந்திக்கப் போகிறார்கள். அது மட்டுமில்லாமல் இந்த தாக்கம் என்பது பல ஆண்டுகளுக்கும் நீடிக்கும். மிகவும் கடுமையான நாட்கள் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என பதிவிட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.